ஹலோ எவ்ரிவன், நம்ம தான் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னு பாத்தீங்கன்னா 9/11 பத்தி பேச போறோம். உலகத்தோட கருப்பு தினம் 21st செஞ்சுரியோட மிகப்பெரிய டிஸ்ட்ராக்ஷன் அன்னைக்கு தான் நடந்துச்சு. 1000 பேர் உடம்பால உடஞ்சு போயிருந்தாங்க. அவங்க கை போயிருந்து, கால் போயிருந்து, இந்த மாதிரி 6000 பேர் அடிபட்டு இருந்தாங்க. 3000 பேர் இறந்து போயிருந்தாங்க. இதுல 19 பேர் டெரரிஸ்ட். இவ்வளவு பெரிய விஷயம் என்ன நடந்துச்சு அப்படிங்கறது தான் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ண போறோம். இது யாரு பண்ண வேலை அப்படிங்கறதுல ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு. ஏன்னா ஈஸியா நிறைய பேர் ஒசாமா பின் லேடன் மேல கை காமிச்சிடலாம். பட் கவர்மெண்டோட வெர்ஷன் தான் அது. நம்ம எப்பவுமே ஒரு காயின்க்கு ஒரு சைடு மட்டுமே பார்க்க கூடாது, அதர் சைடும் பார்க்கணும். சோ இந்த மொத்த கிராஷ்ல நிறைய பிரச்சனை இருக்கு, நிறைய கான்ஸ்பிரசி தியரிஸ் அரைஸ் ஆயிருக்கு. அது என்னங்கறத டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த கான்ஸ்பிரசி தியரி, கவர்மெண்ட் இந்த பிரச்சனை எல்லாம் மீறி மொத்தம் 4 ஃபிளைட் கடத்தப்பட்டிருந்துச்சு. அதுல ஒரு ஃபிளைட்ல இருக்க மக்கள் உள்ளுக்குள்ள இருக்க பேசஞ்சர்ஸை சண்டை போட்டு, அந்த டெரரிஸ்ட் கூட சண்டை போட்டு அந்த ஃபிளைட்டை ஒரு ஃபார்ம்ல போய் இடிக்க விட்டாங்க, எந்த பில்டிங்கையும் இடிக்காம. இவங்க பண்ண ஒரு மிகப்பெரிய சாக்ரிஃபைஸ பத்தியும் பேச போறோம். எனக்கு தெரிஞ்சு இந்த மொத்த தியரியை பத்தி வாசிச்சப்பமே இவங்க பண்ண இந்த ஒரு விஷயம் தான் ரொம்பவே பெருமைக்குரிய ஒரு பகிரங்கமான ஒரு விஷயமா இருந்துச்சு. இந்த உலகத்துல இன்னும் இந்த மாதிரி மனுஷங்க இருந்தாங்க அப்படின்னு யோசிக்கிறதுக்கு ரொம்பவே பெருமையா இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் என்னாச்சு அப்படிங்கறது கவர்மெண்டோட டாக்குமெண்ட்ஸ் படி என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். சோ 9/11 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலையில ஒரு 8 மணி அந்த மாதிரி ஒரு நேரத்துல என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, 4 ஃபிளைட் முதல்ல கடத்தப்படுது. 4 ஃபிளைட் ஹைஜாக் பண்ணப்படுது. ஹைஜாக் பண்ணப்படுறது அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபிளைட்குள்ள பேசஞ்சர்ஸ் மாதிரியே டெரரிஸ்ட் ஏறிடுவாங்க. ஏறினதுக்கு அப்புறம் அந்த ஃபிளைட் டேக் ஆஃப் ஆனதுக்கு அப்புறம் மிட் ஏர்ல யாருமே ஹெல்ப் பண்ண இருக்க முடியாதுங்கிறதுனால ரெண்டு பைலட்டை கொண்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க ஃபிளைட்டை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சின்ஸ் அவங்க கிட்ட கன் அப்புறம் வெப்பன்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால பேசஞ்சர்ஸ் வேற வழி இல்லாம அவங்க அமைதியா இருந்துதான் ஆகணும். சோ இதுதான் ஹைஜாக்கிங் அப்படிங்கிற ஒரு சிம்பிளான கான்செப்ட். சோ என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒசாமா பின் லேடன் அவர் தான் பண்ணாரு அப்படின்னு சொல்றாங்க. பட் அதுலயே நிறைய பிரச்சனை இருக்கு, எல்லாம் அடுத்து நம்ம பேசுவோம். சோ 19 ஹைஜாக்கர்ஸ் ஃபிளைட்ல 4 ஃபிளைட்ல டிஃபரெண்ட் ஃபிளைட்ஸ்ல ஏறுறாங்க. ஏறிட்டு என்னதுன்னு பாத்தீங்கன்னா, முதல் ஃபிளைட் திடீர்னு ரேடார்ல இருந்து மிஸ் ஆகி, அதாவது ரேடார் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, கண்ட்ரோல் ரூமுக்கும் ஃபிளைட்டுக்கு எப்பவுமே கான்டாக்ட் இருக்கும், எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பேசிட்டே இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஃபிளைட் 2001 செப்டம்பர் அன்னைக்கு என்னதுன்னு பாத்தீங்கன்னா, காலையில திடீர்னு அந்த ரேடார்ல இருந்து மிஸ் ஆயிடுது. எல்லா டெலிபோன் கனெக்ஷன்ஸ் எல்லாமே கட் ஆகுது. கட் ஆனதுக்கு அப்புறம் அந்த ஃபிளைட் திடீர்னு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ட்வின் டவர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற வேர்ல்ட் ட்ரேட் சென்டர்ல ஒரு டவர்ல நேரா போய் மோதுது. மூர்ன ஒண்ணு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அது நிறைய வெடிப்பு உள்ளுக்குள்ள அது ஒரு மெட்டல் ஸ்ட்ரக்சர்ல டைரக்டா போய் இடிச்சதுனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, மெட்டல் ஸ்ட்ரக்சர் என்ன சொல்றேன்னா, உள்ளுக்குள்ள பில்டிங் கான்கிரீட்ல ஃபுல்லா ஸ்டீல் வச்சு தான் செஞ்சிருப்பாங்க, மெட்டல். அதுல இடிச்சதுனால என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த மெட்டல் ரொம்ப ஹீட் தாங்க முடியாம உருக ஆரம்பிச்சிருது அப்படின்னு சொல்றாங்க. சோ இது நடந்து கொஞ்ச நேரத்திலேயே மக்கள் எல்லாம் ரொம்ப பதறி போறாங்க. ஏன்னா ஒரு சாதாரண காலையில நியூயார்க் மாதிரி ஒரு சிட்டில இப்படி ஒண்ணு யாருமே எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. சோ எல்லாருமே ஹெல்டர் ஸ்கெல்டர் எல்லாம் கண்ண மணி ஓடிட்டு இருக்காங்க. ஓடிட்டு இருக்கப்ப என்னதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கொஞ்ச நேரத்திலே இன்னொரு ஃபிளைட் அதர் டவர் இடிக்குது. அதுக்குள்ள எல்லாமே லைவா கேப்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா முதல் ஃபிளைட் வரைக்கும் யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. அது ஆல்ரெடி இப்படி ஒரு கிராஷ் நடந்துட்டு இருக்குன்னு உலகத்துல இருக்க எல்லா டெலிவிஷன்லயும் போட்டுட்டு இருக்கப்பமே இன்னொரு ஃபிளைட் கிராஷ் ஆகுது. உலகத்துல இருக்க எல்லா கண்ட்ரிஸ், எல்லா கண்ட்ரியோட ஹெட்ஸ் எல்லாமே மிரண்டு போறாங்க. அமெரிக்காவுக்கு இப்படி நடக்க முடியுமா? ஏன்னா அமெரிக்காங்கிறது ரொம்ப என்ன சொல்ல பவர்ஃபுல்லான ஒரு கண்ட்ரி. வேர்ல்ட் ட்ரேட் சென்டர்ங்கிறது ரொம்பவே காஸ்ட்லியான ஒரு ஆர்கனைசேஷன், ரொம்பவே பணம் இருக்கிற ஒரு ஆர்கனைசேஷன். அங்கேயே இப்படி நடக்குதாங்கிறத எல்லாருமே பாக்குறாங்க. பாக்குறப்ப என்னதுன்னு பாத்தீங்கன்னா, உள்ளுக்குள்ள இங்க இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கப்ப போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாருமே மத்த இடத்துல இருந்து உள்ள கொண்டு வராங்க. ஏன்னா நியூயார்க்குங்கிறது ஒரு ஐலாண்ட். அந்த ஐலாண்டுக்குள்ள எல்லாருமே உடனே வர முடியாது. இவ்வளவு இருக்க ஆபீசர்ஸ் மட்டுமே கண்ட்ரோல் பண்ண முடியல இவ்வளவு பெரிய சிச்சுவேஷனா. இது நடந்துட்டு இருக்கப்பமே என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 3வது ஃபிளைட் பென்டகனை போய் அட்டாக் பண்ணுது. பென்டகன் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, பென்டகன் அமெரிக்கன் கவர்மெண்டோட மிலிட்டரி ஹெட் குவார்டர்ஸ். அந்த ஹெட் குவார்டர்ஸ் போய் அட்டாக் பண்ணுது. ஏன்னா யோசிச்சு பாருங்க, அமெரிக்கன் கவர்மெண்டோட மிலிட்டரி ஹெட் குவார்டர்ஸ்ங்கிறது உலகத்திலேயே ரொம்ப சேஃபான ஒரு இடமா இருக்கணும். அது போய் அங்க இடிக்குது. 3வது ஃபிளைட் என்ன அப்படின்னு, அதாவது 4வது ஃபிளைட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபிளைட் 98 அப்படின்னு ஃபேமஸா சொல்லுவாங்க அந்த நம்பர், அந்த ஃபிளைட்டோட நம்பர். சோ ஃபிளைட் 98 என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, உள்ளுக்குள்ள பேசஞ்சர்ஸ் ஆல்ரெடி போன் கம்யூனிகேஷன் தெரிஞ்சுக்கோங்க, ஃபிளைட்ல கம்யூனிகேட் பண்ண முடியும். நம்ம ஆல்ரெடி கால்லாம் எடுக்க முடியும். நம்ம we have to pay extra but we can talk to each other. நம்ம லேண்ட்ல இருக்கவங்களோட கனெக்ட் ஆக முடியும். சோ கனெக்ட் ஆகிறப்ப என்னதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஃபிளைட் நிறைய திரும்புறதுனால, அங்க போக வேண்டிய டைரக்ஷன்ல போகலங்கிறதுனால உள்ள இருக்க பேசஞ்சர்ஸ்ல ஆல்ரெடி ஹைஜாக்கர்ஸ் கண்ட்ரோல் எடுத்திருந்தாலும் அவங்க சொந்தக்காரங்க கிட்ட கால் பண்ணி கொஞ்சம் ஸ்னீக் இன் பண்ணி கால் பண்ணி கேட்கறப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, எல்லாருமே சொல்றாங்க இந்த மாதிரி ஆல்ரெடி ட்வின் டவர்ஸ் இடிச்சிட்டாங்க, ரொம்ப பயங்கரமான ஒரு சிச்சுவேஷனா இருக்கு அமெரிக்காக்குள்ள அப்படின்னு சொல்றதுனால, உள்ளுக்குள்ள இருக்க ஒரு 3 மென் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, பேசஞ்சர்ஸோட ஹெல்ப்போட அந்த ஹைஜாக்கர்ஸ் உள்ளுக்குள்ள காக்பிட் குள்ள போய் பார்த்தாங்கன்னா,
2 பைலட்டோட கழுத்து வந்து ஸ்லாஷ் பண்ணிருக்காங்க, கீழே 2 பேர் இறந்து கிடந்திருக்காங்க. இந்த ஹைஜாக்கர்ஸ் வந்து ஆல்ரெடி வந்து ஃபிளைட்டை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இவங்க வந்து அதை மீறி அந்த ஹைஜாக்கர்ஸை கண்ட்ரோல் பண்ணி அவங்கள வந்து ஒரு கண்ட்ரோல் பண்ணிட்டு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்ம்ல வந்து ஃபிளைட்டை லேண்ட் பண்ண பாக்குறாங்க. உலருக்கு மேல லேண்ட் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சவன அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு வழி இல்ல, ஏதோ ஒரு பில்டிங்கை போய் இடிக்கிறதுக்கு பேசாம நம்ம எல்லாம் செத்துலாம், எப்படி பார்த்தாலும் நம்ம சாக தான் போறோம்னு தெரிஞ்சு அந்த ஃபிளைட் வந்து ஒரு ஃபார்ம்ல பென்சில்வேனியால போய் இடிச்சு அந்த இடம் ஃபுல்லா இறந்து போறாங்க. இது வந்து மனசை உருக்குற மாதிரி ஒரு விஷயமா இருந்துச்சு. யோசிச்சு பாருங்க, நம்ம அந்த சிச்சுவேஷன்ல இருந்திருந்தா இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுவோமா அப்படிங்கறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். நம்ம அந்த ஃபிளைட்ல இருந்திருந்தா பரவாயில்ல, நம்ம வந்து எப்படி சாக போறோம், மத்தவங்க சாக கூடாதுங்கிறதுக்காக வந்து அந்த சிச்சுவேஷன்ல அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்டோட 4 கன் வச்சிருக்க ஒரு ஹைஜாக்கர்ஸை தூக்கி போட்டுட்டு ஒரு ஃபிளைட்டை வந்து ஒரு மிகப்பெரிய சூசைட் அப்படின்னே சொல்லணும். ஏன்னா இன்னும் நிறைய பேர் சாக கூடாதுங்கிறதுக்காக இவங்க பண்ண ஒரு மிகப்பெரிய செயலுக்கு வந்து இன்னைக்குமே வந்து அவங்க அமெரிக்கன்ஸா இருக்கலாம், இல்ல எந்த கண்ட்ரில இருக்கவங்களா கூட இருக்கலாம். அந்த ஃபிளைட்ல வந்து அமெரிக்கன்ஸ் மட்டும் தான் இருந்தாங்க, இல்ல இந்தியன் இருந்தாங்க, சைனீஸ் இருந்தாங்க. எல்லாருமே வந்து அந்த ஒரு செகண்ட் பார்த்தது வந்து மனித இனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் பார்த்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இன்னைக்கு நான் வந்து ஒரு சல்யூட் சொல்லிக்கிறேன். ஸோ அதுக்கடுத்து இது வந்து கவர்மெண்டோட ரெக்கார்ட், இது வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறது வந்து கவர்மெண்ட் வந்து இதுதான் சொல்லுது. இதுக்கப்புறம் வந்து என்ன கான்ஸ்பிரசி தியரிஸ் நிறைய இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜென்ரலா வந்து அமெரிக்கான்னு மட்டும் இல்ல, உலகத்துல எங்க வந்து ஒரு பிரச்சனை நடந்தாலும், இந்த மாதிரி ஒரு பெரிய அட்டாக் நடந்தாலும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு கமிஷன் வைப்பாங்க. கமிஷன் வச்சோம்னா அதுல வந்து ரிசர்ச் பண்ணி பார்ப்பாங்க, என்ன ஆச்சு, இதனால இதெல்லாம் ஆச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் 9/11 நடந்து முடிஞ்ச உடனே அடுத்து கொஞ்ச நேரத்திலே வந்து வித்தின் ஒரு ஃபியூ ஹவர்ஸே வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஜார்ஜ் புஷ் அப்போ இருந்த பிரசிடென்ட், அமெரிக்கன் பிரசிடென்ட் வந்து கொஞ்ச நேரத்திலே வந்து ஒசாமா பின் லேடன் தான் இதுக்கெல்லாம் காரணம், லஷ்கர் இ தொய்பா தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. பட் லஷ்கர் இ தொய்பா இன்னும் வெளியே வந்து நான் தான் பண்ணேன்னு சொல்லல, ஒசாமா பின் லேடன் வந்து நான் தான் பண்ணேன்னு சொல்லல. உள்ளுக்குள்ள இருந்து அத்தனை பேருமே இறந்து போயிருக்காங்க. இவங்க எந்த ப்ரூஃபை வச்சு இது சொன்னாங்க அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கு. ஒசாமா பின் லேடன் வந்து உடனே வந்து ஒரு பிரஸ் ரிலீஸ் மாதிரி ஒன்று கொடுக்குறாரு. அவர் கொடுக்குறப்ப வந்து என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, நான் இதை பண்ணவே இல்லை, எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்றாரு. சொன்ன ஒசாமா பின் லேடன் வந்து 2 வருஷம் கழிச்சு அவரே வந்து மறுபடியும் சொல்றாரு, இல்ல இதெல்லாம் நான் தான் பண்ணேன் அப்படின்னு ஒசாமா பின் லேடன் சொல்றாரு. ஸோ 2 கான்ட்ராடிக்டரி ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ இது வந்து யாரு கரெக்ட் யாரு தப்புங்கிறது இன்னைக்கு வரைக்குமே வந்து புரியாமலே இருக்கு. ஏன் ஒசாமா பின் லேடன் வந்து முதல்ல நான் பண்ணலன்னு சொல்லணும், அதுக்கப்புறம் ஏன் நான் பண்ணேன்னு சொல்லணும், ரெண்டுமே வந்து இன்னைக்கு வரைக்கும் புரியாத ஒரு விஷயமா இருக்கு. அப்புறம் நான் முதலே சொன்ன மாதிரி ஒரு கமிஷன் வந்து செட் பண்றாங்க, அமெரிக்கன் கவர்மெண்ட் செட் பண்றாங்க. ஜென்ரலா வந்து ஒரு கமிஷன் செட் பண்றாங்கன்னா அமெரிக்கன் கவர்மெண்ட்ல வந்து $30 மில்லியன் வந்து அந்த கமிஷனுக்கு கொடுப்பாங்க. அவங்க வந்து ரிசர்ச் பண்றதுக்கு, அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு, ஏன்னா அந்த ப்ராப்பர் ரிசர்ச் நடக்கணுங்கிறதுக்காக டைம் எல்லாம் கொடுப்பாங்க. பட் இந்த பர்டிகுலர் அட்டாக் யோசிச்சு பாருங்க, உலகத்திலே வந்து மிகப்பெரிய டெரரிஸ்ட் அட்டாக்னு சொல்லப்படுற இந்த அட்டாக்கு வந்து $15 மில்லியன் தான் தராங்க. அதுவே வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு உலகத்துல இருக்க எல்லா மக்களுக்கும். ஏன் பாதிக்கு பாதி தரீங்க? கொடுக்க வேண்டிய நார்மல் அமௌண்ட் கூட கொடுக்கல, ஆக்சுவலா அதிகமா கொடுக்கணும். பட் கொடுக்க வேண்டிய நார்மல் அமௌண்ட் கூட கொடுக்காம பாதிக்கு பாதி கொடுக்குறீங்களேங்கிறதுல வந்து நிறைய பிரச்சனை வருது. அப்புறம் இந்த கமிஷனோட ஹெட் ஒரு 2 பேர் இருக்காங்க, அதாவது அவங்க தான் வந்து இந்த கமிஷனோட ஹெட்டா வந்து எக்ஸ் ஜட்ஜஸ் வந்து அப்பாயிண்ட் பண்றாங்க. அவங்க 2 பேருமே வந்து கமிஷன் பாதி போயிட்டு இருக்கப்பமே வந்து குவிட் பண்ணிடுறாங்க கமிஷனை விட்டு. வெளியே வந்து ஓப்பனா பிரஸ்ல சொல்றாங்க, கவர்மெண்ட் வந்து நிறைய தலையிடுது, எங்களை வந்து ப்ராப்பரா ஒரு ரிசர்ச் நடத்த விட மாட்டேங்கிறாங்க, ப்ராப்பரான இன்வெஸ்டிகேஷன் இருக்க மாட்டேங்குது, 4 பேரை கேள்வி கேட்க முடியல அப்படிங்கறத அவங்க குவிட் பண்ணிட்டு போறாங்க. குவிட் பண்ணதுனாலே வந்து நிறைய பேருக்கு என்ன டவுட் இருக்குன்னா, ஏன் கவர்மெண்ட் வந்து இவ்வளவு மிஸ்லீட் பண்றாங்க மக்களை, ஏன் வந்து உள்ளுக்குள்ள அவங்க மூக்கு நுழைச்சிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி. இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதெல்லாம் நடந்தப்ப வந்து அந்த 4வது ஃபிளைட் நான் சொன்னேன், ஃபிளைட் 98 அப்படிங்கிறது வந்து அது ஆக்சுவலா வந்து எங்க போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இடிக்கணும்னு போயிட்டு இருந்த ஸ்பாட் எதுன்னு பாத்தீங்கன்னா வாஷிங்டன் டிசி. ஸோ வாஷிங்டன் டிசில வந்து அவங்க ஏதோ ஒரு பில்டிங்கை டார்கெட் பண்ணிருக்கணும். மோஸ்டா வந்து அவங்க இது வெள்ளை மாளிகை அப்படின்னு சொல்ற ஒயிட் ஹவுஸ் தான் டார்கெட் பண்ணிருக்கணும். ஸோ ஆனா அதுல என்ன பிரச்சனை இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அந்த பர்டிகுலர் நேரம் வந்து காலையில அவ்வளவு ஏர்லி ஹவர்ஸ்லயே வந்து என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஒயிட் ஹவுஸ்ல வந்து மோஸ்டா யாருமே இல்ல, புஷ்ஷோட ஃபேமிலி யாருமே வந்து அந்த ஒயிட் ஹவுஸ்குள்ள இல்ல. ஒயிட் ஹவுஸ்குள்ள வந்து மோஸ்ட் அந்த பெரிய ஆட்கள் யாருன்னு சொல்லுவாங்க, அன்னைக்கு காலையில மட்டும் யாருமே இல்ல. புஷ்ஷே வந்து இன்னொரு ஒரு ஸ்கூல்ல வந்து கிட்ட இருக்க ஒரு ஸ்கூல்ல தான் உட்கார்ந்துட்டு இருந்தாரு. சோ எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய கேள்வினா, ஏன் அன்னைக்கு யாருமே வந்து ஒயிட் ஹவுஸ்குள்ள இல்ல? பிராக்டிகலா வந்து இதெல்லாம் ஆக்சுவலா பிளான் படி போயிருந்துச்சுன்னா அந்த ஃபிளைட் வந்து இடிச்சிருக்கணும் ஒயிட் ஹவுஸ். இடிச்சிருந்துச்சுன்னா உள்ளுக்குள்ள வந்து இருக்கவங்க இறந்து போயிருப்பாங்கன்னு தெரிஞ்சு முதல்ல வந்து அந்த இடத்த விட்டு வெளியே போயிட்டாங்களா அப்படிங்கறது இன்னைக்குமே தெரியாத ஒரு பதில கேள்வியா இருக்கு. சோ இவ்வளவு கான்ஸ்பிரசி தியரிஸ் இருக்கு. முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்டீல் வந்து அவ்வளவு ஈஸியா மெல்ட் ஆகாது அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கான்செப்ட் இருக்கு. அதுவும் சாதாரண பில்டிங்லயே வந்து ஸ்டீல் வந்து மெல்ட் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் மாதிரி இவ்வளவு செலவு பண்ணி கட்டப்பட்ட ஒரு பில்டிங்ல வந்து எப்படி ஸ்டீல் மெல்ட் ஆகி சுத்தி இருக்க பில்டிங், வேர்ல்ட் ட்ரேட் சென்டர்ங்கிறது 2 பில்டிங் மட்டும் இல்ல, சுத்தி நிறைய பில்டிங் இருந்துச்சு, 7 பில்டிங் கிட்ட இருந்துச்சு. 7 பில்டிங்குமே வந்து இது 2 விழுந்ததுனால கிட்ட இருக்கிறது வந்து எரிய ஆரம்பிச்சு அதுல இருக்க மக்கள் வந்து எல்லாருமே இறந்து போயிருந்தாங்க. 7 பில்டிங்குமே வந்து கடைசியில் அழிஞ்சு போயிருந்துச்சு. இது எல்லாருக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. எப்படி 7 பில்டிங் வந்து எரிஞ்சு போச்சு ஒரே மாதிரி கிட்ட இருக்க எல்லா பில்டிங்கும் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கு. அதே மாதிரி என்னன்னு பாத்தீங்கன்னா,
ஃபர்ஸ்ட் பில்டிங் இடிஞ்சதுக்கு அப்புறம் செகண்ட் பில்டிங்ல இருக்கவங்க எவாக்குவேட் ஆக ஆரம்பிச்சாங்க. ஏன்னா செகண்ட் பில்டிங்ல வந்து இன்னும் இடிக்கல, ஃபிளைட் எதுவும் வரல, அது கொஞ்சம் டைம் இருந்துச்சு. அதுக்குள்ள வந்து மக்கள் ஓட ஆரம்பிச்சப்போ போலீஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா ஜெனரலா வந்து வெளியே விடுவாங்க, அந்த இடத்த விட்டு காலி பண்ண தான் பார்ப்பாங்க. பட் அப்போ வந்து போலீஸ் எல்லாருமே இருந்துக்கிட்டு நீங்க உள்ளே இருங்கன்னு சொல்லி எக்ஸிட் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதனாலே வந்து 1000 பேர் இறந்து போயிருந்தாங்க. ஏன் போலீஸ் இன்னைக்கு இந்த மாதிரி பண்ணாங்க, எந்த போலீஸ் இதை பண்ணாங்கிறது இன்னைக்கு வரைக்குமே தெரியாம இருக்கு. ஏன்னா அதுக்கப்புறம் இது எதுக்குமே வந்து ரெக்கார்ட் கிடையாது. அது வந்து ஒரு அடுத்தடுத்து நடந்துட்டே இருந்ததுனால மக்களுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. சோ இது வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. சோ இத்தனை கேள்விகள் இருக்கு, கவர்மெண்ட் ஏன் இதை ஹைட் பண்றாங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. அதே மாதிரி வந்து இந்த பில்டிங்கை வந்து வாங்கின கான்ட்ராக்டர் ஒருத்தர் இருப்பார்ல, பில்டிங் வாங்கின கான்ட்ராக்டர்னா இதுல வந்து நிறைய சர்வீசஸ் வந்து கான்ட்ராக்ட் பண்ண ஒரு ஆள். அவர் வந்து ஒரு அமெரிக்காவோட ஒன் ஆஃப் த பிகஸ்ட் கவர்மெண்ட்ல இருக்க ஒரு பெரிய பணக்காரர். அவர் வாங்கி கரெக்டா 2வது நாள் வந்து இது நடந்ததுனால அவருக்கு வந்து பயங்கரமா இந்த ப்ராஃபிட் வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. $30 பில்லியன் வரைக்கும் அவர் சம்பாதிச்சிருக்காரு இன்சூரன்ஸ் காசு அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாமே வந்து கான்ட்ராடிக்டிங் ஃபேக்ட்ஸா இருக்கு. சொல்லிக்கிறதுக்கு வந்து இது எல்லாமே வந்து ஒருவேளை அமெரிக்கன் கவர்மெண்டே பண்ண ஒரு விஷயமா இருக்குமா அப்படிங்கிறதுக்கு வந்து கான்ஸ்பைரிங்கா இருக்கு. இதெல்லாம் நீங்க கேட்டோம்னா சொல்லலாம், அமெரிக்கன் கவர்மெண்ட் ஏன் இப்படி ஒரு லூசுத்தனம் பண்ணணும், ஏன் அவங்களுக்கு எதிராக அவங்க இப்படி பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதான் எல்லாருமே கேட்கிற ஒரு கேள்வி. இதுக்கு வந்து நிறைய தியரிஸ் இருக்கு. ஒன்னு வந்து அமெரிக்கன் கவர்மெண்ட் வந்து உலகத்தையே வந்து இந்த மாதிரி இந்த பர்டிகுலர் டெரரிஸ்ட் குரூப்க்கு எதிராக மாத்தணும் அப்படிங்கிறது வந்து ஒரு தியரியா இருக்கு. ஏன்னா இப்படி நடந்தா வந்து உலகத்துல இருக்க எந்த கண்ட்ரியுமே வந்து அவங்க சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது ஒரு தியரி. பட் இதுக்காக அவங்க வந்து கவர்மெண்ட் வந்து இவ்வளவு பண்ணணும், அமெரிக்கா சொன்னாலே கேட்கறதுக்கு நிறைய கண்ட்ரிஸ் இருக்காங்க, அவங்க இவ்வளவு பெரிய பண்ணதுமாங்கிறது எனக்கு இருக்க ஒரு சின்ன டவுட். அந்த மாதிரி வந்து நிறைய டவுட்ஸ் இருக்கு. ஜார்ஜ் புஷோட பர்சனல் கெயின்ஸ் இதுல என்ன இருக்கு, உண்மையிலேயே வந்து ஏன் ஒசாமா பின் லேடன் முதல்ல வந்து நான் பண்ணலன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பண்ணாருன்னு கேட்கிற கேள்விகள், இதெல்லாமே வந்து கான்ஸ்பிரசி தியரியா இன்னைக்கு வரைக்கும் போயிட்டு இருக்கு. இது நடந்து முடிஞ்சு இத்தனை வருஷம் ஆச்சு, இன்னைக்கு வரைக்குமே இதுக்கெல்லாம் பதில் தெரியவே இல்லை. ஏன் வந்து இந்த மாதிரி நடந்துச்சு அப்படிங்கிறது யாருக்குமே வரைக்கும் இன்னைக்குமே புரியாத ஒரு விஷயமா இருக்கு. நிறைய பேர் கேள்வி கேட்க போனவங்க வந்து உயிரோட இருந்ததே கிடையாது. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் சொன்னேன்ல பென்டகான போய் வந்து ஒரு ஃபிளைட் இடிச்சுங்கிறதுக்கு ரொம்ப அமேசிங்கான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரொம்பவே ஷாக்கிங்கான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பென்டகான போய் ஃபிளைட் இடிச்சதுக்கு வந்து வீடியோ ப்ரூஃபே கிடையாது. சிசிடிவி கேமரா ஒன்னு சைட்ல இருந்து காமிக்கிறாங்க, ஆனா அதுல ஃபிளைட் போன மாதிரியே காமிக்கல. அது வந்து சின்னதா ஒரு ஹோல் இருக்கு பென்டகான்ல, அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு மிசைல் அட்டாக் மாதிரி தான் இருக்கு. அது வந்து ஒரு ஃபிளைட் போய் இடிச்ச மாதிரியே தெரியல. பட் ஃபிளைட்டோட ப்ரூசஸ் வந்து சுத்தி கிடக்கு, ஃபிளைட் வந்து உடஞ்சு போன மாதிரி வெளியே வந்து பார்த்தா வெளியே இருக்குது. யாருக்குமே வந்து அங்க ஃபிளைட் போய் இடிச்சது வந்து யாருமே பார்த்ததும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாமே வந்து ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரே ஒரு வருஷத்துல வந்து மொத்த கமிஷனையும் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. எல்லாமே வந்து லஷ்கர் தைபா மேல அப்படின்னு பழிய போட்டுறாங்க. சோ ஒசாமா பின் லேடன் வந்து இல்லன்னு சொன்னாலும் இல்ல அவர் தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லாமே வந்து மிஸ்டரியா இருக்கிறதுனால இன்னைக்கு வரைக்கும் எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்க ஒரு விஷயமா தான் இருக்கு. சோ அதை உங்ககிட்ட நான் சொல்ல நினைச்சேன். கண்டிப்பா இதுக்கு வந்து எனக்கு ஒரு சொல்யூஷன் கிடையாது. பட் நடந்தது என்ன, கான்ஸ்பிரசி தியரிஸ் என்ன அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். இந்த இதுல வந்து கவர்மெண்ட் தப்பா இல்ல டெரரிஸ்ட் தப்பா அதெல்லாம் நான் பார்க்காம ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம்னா, யாரா இருந்தாலும் ஒரு உயிரை எடுக்கிறதுக்கு தன்னோட கெயினை நிலைநாட்டினாங்கன்னா அவங்க பண்ணது தப்பு தான். இது எந்த மதமுமே ஒத்துக்கிறது இல்ல. மதத்தோட பேர்ல சில பேர் பண்ணாலுமே எந்த மதமும் வந்து ஒருத்தன் கொன்னு நீ உன்னோட மதத்தை நிலைநாட்டு அப்படின்னு எந்த மதமும் சொன்னதில்ல. அதே மாதிரி வந்து மணிக்காக பண்ணாலும் ஒருத்தனை கொன்னு உன் காசையோ உன் கண்ட்ரியோ நீ பெருசா காமிச்சுக்கிட்டேன்னா அதுவும் சரியில்லை. இது யார் மேல தப்புங்கிறது கண்டிப்பா இன்னைக்கு நீங்களும் நானும் டிசைட் பண்ண முடியாது. அது வந்து அங்கேயே என்ன நடந்துச்சுங்கிறது ஒரு ப்ராப்பரா ஒரு என்கொயரி கமிஷன் வச்சு ரிசர்ச் பண்ணாதான் என்ன நடந்துச்சுங்கிறது தெரியும். மொத்த சினாரியோல நான் சிம்பிளா பாக்குற ஒரு நல்ல விஷயம், ஒரு மிகப்பெரிய பூரிக்கிற ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பிளைட் 98ல உள்ளுக்குள்ள இருக்க அத்தனை பேசஞ்சர்ஸும் மத்தவங்க சாக கூடாதுன்னு அவங்க இறந்து போனாங்க தெரியுமா. அது வந்து எனக்கு ரொம்பவே பெருமையா இருக்கு, ரொம்பவே கர்வமா இருக்கு. அவங்களெல்லாம் வந்து மனசளவுல ரொம்பவே நான் ரெஸ்பெக்ட் பண்றேன். இப்போ அவங்க இதை பார்க்க மாட்டாங்க, அவங்க கிட்ட போய் நம்ம சொல்றதுக்கும் வேற வழி இல்லை. பட் ஆல் ஐ கேன் சே இஸ் ஐ ஹோப் தே கேன் ரெஸ்ட் இன் பீஸ் அண்ட் தே வில் பி ஹாப்பி நவ். ஏதாவது ஒன்று மேல ஒரு ஸ்பேஸ் இல்லை ஹெவன் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா விஷ் தே ஆர் தேர். இதை தவிர உங்களுக்கு வேற இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் வேணும்னு நினைச்சீங்கன்னா, இந்த மாதிரி கான்ஸ்பிரசி தியரிஸ் எதா இருந்தாலுமே இருந்துச்சுன்னா கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. பர்சனலா நான் ஃபாலோ பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஃபேஸ்புக், ஸ்னாப்சாட், இன்ஸ்டாகிராம் நீங்க வேணா நான் ஃபாலோ பண்ணலாம். I will always try to reply you. ஏன்னா நான் முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ணிருக்கேன். சம்டைம்ஸ் வந்து ஓரளவுக்கு மேல மெசேஜஸ் வரப்ப என்னால் உடனே ரிப்ளை பண்ண முடியல. ஸோ I will take some time, so don't mind that. See you in the next video. Let's keep this goodwill going. நம்ம முடிஞ்ச அளவுக்கு பெரிய கம்யூனிட்டி ஆகிட்டே வரோம். இந்த மாதிரி வித்தியாசமான விஷயங்கள் தமிழ்ல பேசுறோம். இங்கிலீஷ்ல நான் பேசி பார்த்திருக்கேன், ஹிந்தியில பேசி பார்த்திருக்கேன். தமிழ்ல நம்ம இதை பேசுறது ரொம்பவே பெருமையா இருக்கு. லெட்ஸ் பி குளோபலி aware. உலகத்துல என்ன நடக்குதுங்கிறது ஒவ்வொரு தமிழனுக்கும் தெரியணுங்கிறது தான் இந்த வீடியோஸ், இந்த சேனல் எல்லாத்தோட சிம்பிள் கான்செப்ட். எதுவுமே வந்து நம்ம பேசக்கூடாத டாபிக்னு இருக்கக்கூடாது. ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்னு சொல்லுவாங்க. நம்ம எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ணுவோம், அதுல தப்பே கிடையாது. எந்த கவர்மெண்ட்டுமே வந்து அதை என்கரேஜ் பண்ண தான் செய்வாங்க. அதுக்காக தான் இந்த மாதிரி வீடியோஸ்லாம். So see you in the next video. Until then, bye. Madan Gauri signing off here. Cheers.